வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓல்டு மாடல் போர்டோடது. இது கொஞ்சம் ரேர், இப்போல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு சில பேருக்கு இது தெரியுமா என்னன்னு கூட தெரில. அதுக்காக தான், ஏன்னா இது ரொம்ப ஓல்டு மாடல், அதுக்காக தான் சில பேர் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் போர்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபுக்கு வந்து தெர்மோஸ்டாட் வச்சுருப்பாங்க. போட்ட உடனே ஆன் ஆகிட்டு தெர்மோஸ்டாட் வந்து இது பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு மாடலில் இந்த மாதிரி கட் ஆஃபுக்குன்னு, அதாவது டைம் டிலேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க போர்டு. இது வெறும் டைமர் போர்டு தான். டைம் டிலேக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். லைனு, நியூட்ரலு, அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்காது. உள்ளே ஒரு சுவிட்ச் இருக்கும். இது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும், ஒர்க் ஆகாது. ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இதில் டேரக்ட் டெஸ்ட் மோட் இருக்கும். டேரக்ட் பண்ணி ரிலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன மெத்தட் தான் இது. சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஓல்டு மாடலில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதெல்லாம் இருக்கா என்னன்னு கூட தெரியாது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பக்கன் நோட்ரு, எஸ்எம்பிஎஸ்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பக்கன் நோட்ரு, ட்ரான்ஸ்ஃபார்மர்லெஸ் பவர் சப்ளை தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டன்ஸு, டயோடு, கெப்பாசிட்டர் இது போட்டு வோல்டேஜை ரிடியூஸ் பண்ணி 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சின்ன ஐசி வச்சுருப்பாங்க பின்னாடி, டைமர் ஐசி 555 மாதிரி. ஓகேங்களா? அந்த ஐசி வச்சு டைமர் போர்டு 3 நிமிஷம் கழித்து அவுட்புட் கொடுக்குறது மட்டும்தான் இந்த போர்டோட வேலை. ஓகேங்களா? 3 நிமிஷம் ஆனவுடனே போர்டு ஆன் பண்ணதுலேருந்து 3 நிமிஷம் ஆனோடனே அவுட்புட் கொடுக்கும். பவர் கட்டாகி வந்துருச்சுன்னா உடனே கம்ப்ரஸர் ஆன் ஆகக்கூடாது. ஏன்னா அப்போல்லாம் வந்து பிசிபி போர்டெலாம் கிடையாது, மேனுவல் மெத்தட் தான் இருந்துகிட்டு இருந்தது. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி போர்டு தான் வைப்பாங்க. பெரிய போர்டெல்லாம் இருக்காது. இது வெறும் டைமருக்கு மட்டும்தான். இதில் சென்சார் எதுவுமே வராது. இந்த மாதிரி 3 ஒயர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைனு, நியூட்ரல், அவுட்புட்டு. நியூட்ரலாக டைரக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஓஎல்பி ரிலே கொடுத்து டேரெக்டாக இது பண்ணிப்பாங்க. கட் ஆஃபுக்கு தெர்மோஸ்டாட் போட்டிருப்பாங்க. நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் தெர்மோஸ்டாட் இருக்குல்ல, அந்த கேஸ் வச்சு இது பண்ணுறது, அந்த மாதிரி தெர்மோஸ்டாட் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ இது லைவில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப ரேரு. நம்மள்கிட்ட ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க செக்கிங்காக, நல்லா தான் இருக்குது. அவங்க இதுலேருந்து கட் ஆஃப் ஆகுதுன்னு நினச்சிட்டு ஓவர் ஐஸ் ஆகுதுன்னு சொல்லி எடுத்து வந்தாங்க. இதில் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஆன் பண்ணி 1 நிமிஷம் ஆகுது. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் அவுட்புட் வரும் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் இதை பார்க்குறதே ரொம்ப ரேரு. சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் லைட் எரியுது பாருங்கள். க்ரீன் லைட் எரிஞ்சால் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3லேருந்து 4 நிமிஷம் எடுத்துக்கும் அவுட்புட். எப்போவுமே அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஆனிச்சுன்னா டைம் டிலே ஆகும், லேட் ஆகும். இங்கே பாருங்கள், வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆல்ரெடி இப்போ 2.5 நிமிஷம் வீடியோ போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 1 நிமிஷம் 3.5 நிமிஷத்தில் அவுட்புட் வந்துருச்சு. இப்போ பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். திருப்பி இந்த பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆகிடும். இப்போ டோட்டலாக ஆனே ஆகாது. இந்த பட்டன் வந்து எமர்ஜென்சி ஷட் டவுன் மாதிரி. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவுட்புட்டை கட் பண்ணிவிடும். திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா 3 நிமிஷம், மறுபடியும் 3 நிமிஷம் ஆகும். இப்போ ரிலே நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதை டேரெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிலே ஒர்க் ஆகும். அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரிலாம். ஓகேங்களா? திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன். 3 நிமிஷத்துலேருந்து 4 ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப இது. ஆனால் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு 20லேருந்து 20 இயர்ஸ், 20லேருந்து 30 வருஷத்துக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எதுவுமே எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு 10 வருஷத்தில் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.